இப்போ திருமாவளவன் கடந்த வாரம் வரைக்கும் வந்து ஒரே குழப்பம், அவர் அமைச்சரவை அவங்க ஆட்கள் பதவி ஏற்பாங்களா, அவர் டெப்டி சிஎம், அவர் வந்து அமைச்சராக வருவார், அவரை வந்து சிஎம் ஆக வேண்டும் என்று எல்லாமே கேட்டாங்க. உதயநிதியிலேருந்து டெப்டி சிஎம் எடப்பாடி கேட்டார். இப்படி ஒரே குழப்பங்கள். அவர் ஒரு காலையில் ஒன்று பேசுவார், நைட்டு ஒன்று பேசுவார். அது மாதிரி இருந்த சூழ்நிலையில் ஆனூர் ஷாநவாஸ் எல்லாம் வந்து இதில் யாராவது அமைச்சரவை பதவி ஏற்றா நான் வந்து பல்வேறு ரகசியங்களை சொல்ல வேண்டியிருக்கெல்லாம் ஆரம்பித்து இப்போ கடைசியில் வந்து இன்றைக்கி வன்னியரசு வந்து பதவி ஏற்றுட்டார். ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ராசா அவர் வந்து ஏணியை எட்டி உதைத்தீர்களெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிவிட்டு அவரை பெண்களை விமர்சனம் செய்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது திமுக சார்பாக தமிழர் விரோத பேச்சுக்களை பேசுறதுக்குன்னே பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த ராசாவையும் திருமாவளவன், வன்னியரசு போன்றவர்கள் அப்பப்போ பேசுவாங்க. நான் இந்து என்பதற்கே வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சேனலில் வந்து வன்னியரசு பேசியிருப்பார். திருமாவை எடுத்துக்கிட்டால் கூம்பு மாதிரி இருந்தால் இது அப்படின்னு அசிங்கமாக பேசியிருப்பாங்க. சார், இது எல்லாம் இவர் 6 இன்ச்சுக்கு சிலை இருந்தால் இந்து மதத்தை அழிக்க முடியாதுன்னு ராசா பேசியிருப்பார். அடுத்தது சனாதன மாநாட்டில் அவர் உடல் ஊனமற்றவர்களை போலியோ இதுன்னு சொல்லி இழிவாக பேசினதை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எஃப்ஐஆர் போடல.